ஸோ மதுரை ஹேனா ஜோசப் ஹாஸ்பிட்டலில் 1.5 மாதத்துக்கு முன்னால் ஒரு கை குழந்தை 9 மாதம் ஆண் குழந்தை மூளை இரத்த கசிவின் காரணமாக கோமா ஸ்டேஜில் கை கால் செயலிலிருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டாப்புல. அவளுக்கு வந்து வென்டிலேட்டர் உதவியுடன் தான் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி வந்தாங்க. அந்த கசிவை பார்த்துட்டு நம்ம வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தோம். 9 மாத குழந்தைகளுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுறது என்பது ரொம்ப சிரமமான ஒன்று. அடல்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எங்களுடைய கேத்லேப் நியூரோ கார்டியக் ஹைப்ரிட் கேத்லேபில் அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கும்போது மூளையின் ஏற்பட்ட கசிவுக்கு காரணம் பிரெயினில் உள்ள ஒரு அனியூரிசம், அதாவது மூளையில் ஏற்படுற வீக்கம், ஒரு கட்டி என்று சொல்லுவார்கள். அந்த கட்டியினால் இந்த கசிவு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மாதிரி கண்டுபிடிச்ச பிற்பாடு இதுக்கு ஆஞ்சியோகிராஃபிக் மூலமாக நம்ம வந்து காயில்ஸ், ஏன்னா ஸ்கல் ஓப்பன் பண்ணாமல் ஆஞ்சியோகிராஃபிக் மூலமாக காயில் செலுத்தி மைக்ரோ கத்தீட்டர், பலூன் அசிஸ்டன்ஸ், இதோட காயில்கள் அனுப்பிச்சு அந்த கசிவு இருக்கிற இடத்த, அந்த கசிவு இருக்கிற பகுதி வந்து ஏகாம் அனியூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாம்ங்கிறது மூளையின் மத்திய பகுதியில் இருக்கிற அனியூரிசம். அதை வந்து கெத்தீட்டர் காயில்ஸ் மூலமாக காயில் போட்டு அதை வந்து சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணி மேலும் கசியாமல் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு, கசியாமல் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு சைல்டை வந்து நம்ம வந்து திரும்ப ஐசியூ வார்டுக்கு கொண்டாந்துட்டு அடுத்த 5 நாட்கள் 6 நாட்களில் வந்து அந்த வென்டிலேட்டர்லேருந்தும் அந்த டியூப்லேருந்தும் வெளியே கொண்டாட முடிஞ்சிச்சு. அந்த சமயத்தில் வந்து சைல்டு வந்து அசைய ஆரம்பிச்சது, குழந்தை வந்து அசைய ஆரம்பிச்சது, கண் திறந்து பார்க்க ஆரம்பிச்சது, சாதாரணமாக இயற்கையாக மூச்சு விட ஆரம்பிச்சதுன்னு அந்த வென்டிலேட்டர் உதவியை கொண்டாந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. மேலும் அடுத்த 5 நாட்கள் 10 நாட்களில் நல்லா இந்த சைல்டோட ரெக்கவரி நல்லா டெவலப் ஆகும்போது வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு 17ஆம் நாளில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இது வந்து 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இயற்கையாக இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக் பேக் வந்து ஃபாலோ வரும்போது நார்மலாக சைல்டு ரெக்கவரி ஆகி கை கால் அசைவுகள், நார்மல் சேட்டைகள், சாப்பிட்றது எல்லாமே இயற்கையாக நார்மலாக என்ன ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்குரிய குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல வகையாக ரெக்கவரி ஆன இது வந்து ஒரு நல்ல ஒரு இது சொல்ல முடியும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு, மதுரை தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை என்று நம்ம சொல்லலாம். இதோடு சேர்த்து இப்போ இந்த மாதிரியான ஏகாம் அனியூரிசம் நம்ம வேர்ல்டு லிட்ரேச்சரில் பப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு, கை குழந்தைகள் 3 குழந்தைகள் லெஸ் தென் 1 இயர்க்கு வந்து உலக ரீதியாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 4வது குழந்தைக்கு ரிப்போர்ட்டட் வேர்ல்டு லிட்ரேச்சரில் இது 4வது குழந்தையாகும். இந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நியூரோவாஸ்குலர் இன்டர்வாஸ்குலர் சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவர் ஆகி வீடு திரும்பி விட்டார்கள். இந்தியாவில் இந்த சவாலான இந்த ஆப்ரேஷனை எப்படி எதிர்கொள்வது, எப்படி இந்தியாவிலே சவாலான இந்த ஆப்ரேஷனை எப்படி உங்கள் டீம் எதிர்கொண்டது? இது ஒரு சவாலான இதுதான். ஏன்னா வந்து பெரிய அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்ஜியோ பண்ணலாம். இப்போ வந்து எங்களுடைய கேத்லேபில் பார்த்தீங்கன்னா நியர்லி 2500, இந்த 5 வருஷத்தில் 2500 கேத்லேப் ஆஞ்சியோகிராம் முடிஞ்சிருக்கு. அதுலேயும் நியூரோ கேத்ன்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500க்கு மேலே பண்ணியிருக்கு. லைட் ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஸ்டென்டிங், காயிலிங், அனியூரிசம் எல்லாமே பண்ணியிருக்கோம். சிறிய குழந்தைங்கும் போது அடல்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த இரத்த குழாய்கள், நரம்புகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது பெரிய ஒரு சேலஞ்ச். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுயநினைவோடு ஒரு சைல்டு வர்றது வேறு, ஒரு கோமா ஸ்டேஜில் வந்து வென்டிலேட்டரில் இருக்கிற ஒரு சைல்டுக்கு வந்து இதை பண்ணணும் அப்படின்னா இது பெரிய ஒரு சேலஞ்ச் தான். அதுக்கு வந்து எங்களுடைய டீம் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அவங்க வந்து எதாவது முழு ஒத்துழைப்பும், நீங்கள் டாக்டர் எது வேணாலும் எங்கள் டீமுக்கு வந்து அவங்க வந்து குழந்தைய நீங்கள் வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு பெஸ்ட் கேர் கொடுக்குறதுனால இது வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. சர்ஜரி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சு. சர்ஜரி பண்ண குழந்தை லாங் டைம் மெடிசன் எடுக்க வேண்டியிருக்குமா, லைஃப் டைம்? எஸ், 2 வருஷங்களுக்கு அந்த கசிவு ஏற்பட்டதுனால வலிப்பு நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக, ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக உள்ள மருந்துகள் சிறப்பு வந்து ஒரு 1.5-2 வருஷம் கொடுப்போம். 2 வருஷம் கழிச்சு நம்ம ஈஸியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வேறு ஒன்றும் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற சாதாரண குழந்தைக்குள்ள அதுவும் விளையாடுற மற்ற எல்லாத்துக்குமே இயல்பாக வந்துடுமா? ஏற்கனவே சாதாரண குழந்தைகள் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிச்சு, சேட்டை பண்ண ஆரம்பிச்சிச்சு, எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. தொடர்ந்து 95-98% நார்மலாக இது வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே மற்ற குழந்தைகள் மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு 100 வயசு வரைக்கும் அது வாழ்கிறதும் முடியும். கடைசியாக அந்த குழந்தை எந்த ஊர்லேருந்து வந்து சொல்லவே இல்லை, சும்மா ஒரு ஏரியா பேர் கூட சொல்லலாம். மதுரை இல்லை, ஏதோ ஏரியா பேர் கூட சொல்லலாம். மதுரை ஒன்லி, மதுரையிலேருந்து. தேங்க்யூ. ஆனால் அதை வந்து ஹீல் பண்ண முடியும்.
மருந்தல் மூலமாக அந்த ஏற்பட்ட கசிவை வந்து மருந்தல் மூலமாக ஒரு 5 நாள் 7 நாள் 8 நாளில் வந்து ஹீல் ஆக அந்த பேபி வந்து கண்முழிக்க ஆரம்பிக்குது 5ஆம் நாள் 6ஆம் நாளில். ஸோ அதுக்கு வந்து மருந்துகள். இந்த காயிலிங் எண்டோவாஸ்குலர் சர்ஜரிக்கு என்ன காரணம்னா, இப்போ அந்த வெடித்த பலூன் திரும்ப வெடிக்கும். இப்போ நீங்கள் அதை சீல் பண்ணல அப்படின்னா, இப்போ கெத்திட்டர் மூலமாக நீங்கள் போய் அடைக்கலைன்னா, இப்போ காயிலிங் மூலமாக அடைக்கலைன்னா திரும்பவும் கசி ஏற்படும், திரும்பவும் ப்ளீட் ஆகும். அடுத்த ப்ளீட் வந்து ஃபேட்டில் இன்ஸ்டண்ட்டாக வந்து டெத் ஆகிறது சான்ஸ் உண்டு. ஒரு முறை வெடித்த பலூன் வந்து திரும்ப நீங்கள் வந்து என்ன தான் பண்ணாலும் திரும்பவும் வெடிக்கும், unless you go and seal it off. ரத்த ஓட்டம் நார்மல் இதுக்கு வந்து போகிறதுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இதுக்கு காயிலிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. காயில் வந்து அது உள்ளே வந்து நம்ம பேக் பண்ணுறோம், பலூன் வச்சு அது நார்மல் சர்க்குலேஷனில் போகாமல் தடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு அந்த பலூன் நம்ம எடுத்துருவோம். அப்போ காயில்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணுறோம். அது அப்படியே அது வந்து ஒரு திராட்சை பழம் மாதிரி இருந்தது வந்து திராட்சை வத்தல் ஆயிரும். வத்தல் வந்து வெடிக்காது. தேங்க்யூ. ஏன்னா இப்படி தான் நாங்கள் வந்து பேஷண்ட் அட்டெண்டர் பேசும்போது, ஏன்னா நாங்கள் சர்ஜிக்கல் வகையில் மோர் தென் இப்போ இந்த 20 years 25 years 250 சர்ஜரி பண்ணியிருக்கோம் கிளிப்பிங் மாதிரி. அப்போ கேட்பாங்க, கிளிப்பு போட்டாலும் சார் அது அந்த பழுத்து நிற்காது, வெடிக்க பார்த்துரும்ப. கிளிப்பை போட்டாலும் சரி, எண்டோவாஸ்குலரில் காயில் போட்டாலும் சரி, பழுத்து நிற்கிற ஒரு திராட்சை பழமானது சுருங்கி திராட்சை வத்தல் எப்படி ஆகுதோ அந்த மாதிரி ஆகிடும், வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. பேபி நேமா? உங்கள் நேம் சார்? டாக்டர் சார் நம்ம டீம் நேம் ஃபுல்லாகவே சொல்லுங்கள். டாக்டர் எம்ஜி அருண்குமார், டாக்டர் விநாயகமணி நியூரோ எண்டோவாஸ்குலர் இன்டர்வென்ஷனலிஸ்ட், டாக்டர் அருண்குமார், டாக்டர் ஏகே இவர் டாக்டர் என் அருண்குமார் நியூரோ அனஸ்தீசியாலஜிஸ்ட், டாக்டர் ரமா நியூரோ அனஸ்தீசியாலஜிஸ்ட், அப்புறம் நியூரோ இன்டென்சிவிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் இருந்தார், அவர் எல்லாமே சர்ஜரியில் எல்லாமே இருக்கிறாங்க. ப்ளஸ் கேத் லேபில் உள்ள ஸ்டாஃப், டெக்னீஷியன்ஸ், கேத் பர்ஃபியூஷன், ஒரு டீம் ஆஃப் பீப்புள். தேங்க்யூ.